அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு கணவன் மனைவி தங்களுடைய 25வது திருமண நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. டேபிள் மேல உட்காந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, முன்ன மாதிரி பேசுறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ மனைவி என்ன சொல்றான்னா, நான் எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா வச்சுக்க, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. சரி பரவாயில்ல நீ சொல்லு நானும் கேட்குறேன்னு சொல்றேன். அப்போ அவர் 2 டைரியை கொண்டாந்து வைக்கிறா. அந்த டைரியில ஒரு டைரியில நீங்க என் மேல அன்னன்னைக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க எழுதிட்டே வாங்க, நானும் அது மாதிரி நீங்க என்னென்ன தவறு பண்றீங்களோ அது எல்லாத்தையும் நான் எழுதிக்கிட்டே வரேன். ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய அடுத்த திருமண நாள்ல இந்த டைரி 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்க எழுதுனது எல்லாத்தையும் நான் படிச்சு பார்க்குறேன், என் மேல உள்ள குறைகளை எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை சரி பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி உங்க மேல நான் என்னென்ன குறைகள் எழுதியிருக்கணும் அது எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்றீங்களான்னு கேட்குறா. சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்போ அன்னையிலேருந்து அவங்க 2 பேரும் அந்த டைரியில டெய்லி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு வருஷம் உருண்டு ஓடி போயிடுது. 26வது திருமண நாள் டீ குடிக்கிறப்போ அவங்க அந்த டைரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கணவன் தன்னுடைய மனைவி அவன் மேல என்னென்ன குறைகள் எழுதியிருக்காளோ அது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்க்குறான். நிறைய எழுதியிருக்கா, நீ என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ அதை என்னை அழைச்சிட்டே போகல, நீ எங்கேயாச்சும் என்னை அழைச்சிட்டு போனீங்கன்னா கை பிடிச்சி என்னை அழைச்சிட்டு போக மாட்டேங்கிற, யாரோ ஒருத்தவங்க மாதிரி நீ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற, ஒரு புது சாரி நான் கட்டுறாது எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட நீ பார்க்க மாட்டேங்கிற, நீ என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா நீ அவங்கள சரியா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிற, தலையை தோட்டிட்டு ஈர டவலை பெட் மேலேயே போடுற, இப்படி நிறைய எழுதியிருக்கா. சரி அப்போ அதை படித்து பார்த்துட்டு கணவன் சொல்கிறேன், சரி நான் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன், இவ்வளோ கஷ்டம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன், நான் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறான். அடுத்தது இப்போது மனைவி கணவன் அவன் மேலே என்னென்ன புகார் எழுதுனான்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறான். அவன் ஒரு பேஜாக பெரட்டுறா, ஒரு பேஜ்லேயும் எதுவுமே எழுதப்படல. இப்போ சொல்கிறா, இப்பயும் பாரு நீ தான் கல்லாட்டம் ஆடி இருக்க பாரு, நான் இவ்வளோ எழுதியிருக்கேன் ஆனால் நீ எதுவுமே எழுதலை பாரு அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ கடைசி பேஜை பரட்டி பாரு அப்படின்னு சொல்றான். அதுல ஏதோ எழுதின மாதிரி ஞாபகம் இருக்குன்னு கடைசி பேஜை பரட்டி பார்க்கறான். அதுல எழுதியிருக்கான், நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருக்க, நிறைய தியாகங்கள் நீ செய்யற, நிறைய கஷ்டப்படுற, எல்லாரையும் தாங்கி பிடிக்கிற, எல்லாருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யற, உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஓரம் வச்சுட்டு நீ உழைக்கிற, இந்த உழைப்புக்கு முன்னாடி நீ செய்ய சின்ன சின்ன தவறுகள் எனக்கு பெருசா தெரியவே இல்லை, ஒரு நிழல் மாதிரி என் பின்னாடியே பின்தொடர்ந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குற, என் நிழல் மேல இருக்கிற தவறை நானே கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி எழுதிட்டான். பார்த்துட்டு கலங்கி போயிடுறா. அவளுடைய புகார் டைரியை பிடுங்கி கிழிச்சிட்டு தூக்கி எறிஞ்சிடுறா. வாழ்க்கை என்னைக்குமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுலையும் ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுலையும் சின்ன சின்ன தவறுகளை பெருசா எடுத்துக்காம நகர்த்தக்கூடியதுலையும் தான் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு இருக்கு. புரிந்து செயல்படுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.